இல்ல அண்ணாமலை சொல்றாரு, "ஹிந்தி தெரியாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஹிந்தி படிக்க போறேன்னு" சொல்லியிருக்காரு. அப்ப அங்க படி. தெலுங்கானால போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு எனக்கு சிரமமா இருக்கு. நான் தெலுங்கு படிக்க போறேன், ஹிந்தி படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அமெரிக்காவில் போய் அமெரிக்கா படி. இருக்கு. உன்னை யாரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா? அவங்க குடும்பத்துல குழந்தைகளுக்கு மட்டும் சிபிஎஸ்இ பள்ளியில படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு மும்மொழி கொள்கை சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா. ஆனா மற்ற குழந்தைகளுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? இந்த பாருங்க, காலப்போக்கில் தமிழ் மட்டுமே மொழியாக வரக்கூடிய இடத்துக்கு தமிழ்நாடு வரும். ஒரு மொழி கொள்கை, தாய்மொழி கொள்கை. ஆமா. அதுதான் வளர்ச்சிக்கு அடையாளம். அந்த இடத்துக்கு தமிழை கொண்டு வரணும். அதற்கான முயற்சியில தான் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு இறங்கியிருக்காரு. உலக தமிழாராய்ச்சி கழகத்தினுடைய தலைவராக ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் இன்னைக்கு நியமிச்சிருக்காரு. கேட்டீங்களா? காலடிக்கு கீழே காணாமல் போற காலங்களை கீழடியில் தேடி நாங்க இன்னைக்கு நிரூபிச்சிட்டோம். சிந்துவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம்னு நாங்க நிரூபிச்சிட்டோம். இந்த தரவுகள்ல எல்லாம் பற்றி எல்லாம் தெரிந்தவர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். தமிழ் தனித்து எங்க வல்ல மொழி, தமிழ் அறிவியல் மொழின்னு கலைஞரே சொல்லிட்டாரு. அடுத்த கட்டத்துக்கு தமிழை கொண்டு வருவதற்கான வேலையை நாங்க தொடர்ந்து செய்வோம். தமிழ் மட்டுமே ஆட்சி மொழி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாடு ஒரு நாள் வரும். அதுதான் எங்க கனவு. ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் சொல்றாரு, கும்மிடி பூண்டி தான்னா அவங்க வேற மொழியில உங்களை திட்டுவாங்க, சிரிச்சுக்கிட்டே திட்டுவாங்க, அது கூட புரியாது உங்களுக்கு, அதுக்கு இன்னொரு மொழி படிச்சா என்ன? படிக்கிறோம், தேவைப்பட்ட படிக்கிறோம். இந்த வட இந்தியாவில் உள்ள தம்பிகள் எல்லாம் இங்க வந்து வேலை பார்க்குறவன் தமிழ் படிச்சுட்டானே. நானும் வட இந்தியா போனா படிப்பேன். அது என்ன பிரச்சனை? முருகன் சொல்லணுமா? 4 நாள்ல படிச்சிடலாமே இந்திய. இல்ல இப்ப ரூபா நோட்ல இருக்கிற இந்தி என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டான். கலைஞர் நாணயத்துல இருக்கிற இந்தி என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டான். இல்ல அது மட்டும் வேணும்ன்றீங்களே. என்னது நாணயம் வேணும்னு சொன்னோமா? இந்தி வேணாங்கிறீங்க. இந்தி வேண்டாம்னு தான் சொல்லுவோம். என்னைக்கும் சொல்லுவோம், எப்போதும் சொல்லுவோம். இப்ப இங்க இருக்கிற இந்தி எழுத்துக்கள்லாம் தார வச்சு அழிச்சிட்டா வட மாநிலத்துல வரவங்க எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க என்ன ஊரு என்னன்னு? அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எப்படி படிக்க முடியும்? அப்ப நான் லக்னோல போய் இறங்கினா எனக்கு தமிழ் தெரியுமா? லக்னோ ஸ்டேஷன்ல இருக்குமா? அது ஆங்கிலத்துல இருக்கும்ல. அதுதான் ஆங்கிலம் தான் தொடர்பு மொழி.